அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் கோழிப்பண்ணை செல்லத்துறை திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை சீனு ராமசாமி இயக்கியிருக்கிறாரு. விஷன் சினிமா ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சார்பில் டி அருளானந்து, மேத்யூ அருளானந்து தயாரிச்சிருக்காங்க. சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, பி சக்திவேலன் தமிழகமெங்கும் இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏகன், யோகி பாபு, பிரிக்கிடா, ஐஸ்வர்யா தத்தா, குட்டிப்புலி தினேஷ், லியோ சிவகுமார், திருச்செந்தூர் ஸ்ரீராம், சத்யாதேவி, மானஸ்வி கொட்டாச்சி, பாவா செல்லதுரை, ரியாஸ் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேனி பகுதியில் உள்ள கிராமத்தில் கணவனை விட்டு மனைவி எல்ஐசி ஏஜென்ட்டுடன் ஓடி போகின்றார். அவர்களுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. அந்த பையன்தான் கதாநாயகன் ஏகன். ஏகன் தங்கையை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கின்றார். யோகி பாபு கோழிப்பண்ணையில் வேலையில் இருப்பதால் ஏகனை கோழிப்பண்ணை செல்லதுரை என்கிறார்கள். தன் ஆசையாக வளர்த்த தன் தங்கை ஒருத்தனை காதல் செய்கின்றால். இந்த தங்கையின் காதலை ஏகன் சேர்த்து வைத்தாரா இல்லையா, ஏகனின் காதல் என்னவானது என்பதே இந்த படத்தின் மீத கதை. கதாநாயகனாக ஏகன் கொடுக்கப்பட்ட கேரக்டரை சிறப்பாக செய்துள்ளார். கதாநாயகியாக பிரிக்கிடா நன்றாக நடித்துள்ளார். தங்கையாக சத்யாதேவி சிறப்பாக நடித்துள்ளார். யோகி பாபுவின் நடிப்பு சிறப்பு மற்றும் இதில் நடித்திருக்கும் அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். என்ஆர் ரகுநந்தனின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. அசோக் ராஜின் ஒளிப்பதிவு அருமை. யதார்த்தமான வாழ்க்கையில் நடக்கும் கதையை எல்லோரும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாக சொல்லியுள்ள இயக்குனர் சீனு ராமசாமிக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.